ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் விலாகில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள்னு சொல்கிறத விட ரொம்ப மாதம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட லாங் வீடியோ போட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா நான் இப்போ எடுத்த வீடியோ கிடையாது, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பட் ஆனால் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுனால 15 டேஸ்க்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் லாங் வீடியோ ஷூட் பண்ணது இதான், 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் ஷூட் பண்ணியிருக்கேன். எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுமே ஈவினிங் 4 மணிக்கு என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அப்படியே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வீடியோக்காக ஸ்பெஷலாக எதுவுமே நான் பண்ண கிடையாது. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்ததுமே டியூஷன் கிளம்பி போயாச்சு. அவன் வர்றதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்க மீல் மேக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் பாயில் பண்ணிக்கணும். ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது, அளவாக இருந்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு பவுலில் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி. இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் தூள், கோதுமை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஊறினா போதுமானது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, நான் சேர்க்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சிக்கன் 65 செய்வோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தம்பி டியூஷன்லேருந்து வர்றதுக்கு முன்னதாலே எல்லாமே செஞ்சுட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய டைம் தான். அதாவது நான் டீ காஃபி குடிக்கிற டைம் அது என்னோடது. இதில் கொஞ்சமாக ஆனியன் நம்ம போட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. அப்படியே ஈவினிங் டைமில் ஒரு பிளாக் காஃபி வித் இந்த மீல் மேக்கர் 65 எடுத்துகிட்டு பால்கனியில் போய் உட்காந்து சுற்றியூர அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே நல்லா ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். டீ காஃபி எல்லாம் குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மாவு தான் அரைச்சிட்ருக்கேன். நம்மளை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கெல்லாம் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஸோ அதை அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக்கோ ஒரு 3 டேஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக போகும். அதுக்கு முன்னதால் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா இப்போ தானே நம்ம அந்த இதெல்லாம் செஞ்சோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்து கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் அவ்வளோவா கிரைண்டர் யூஸ் பண்ணுறதில்ல. ரெண்டாவது இங்கே ஹரியானாவில் கிரைண்டர் நாங்கள் எடுத்துகிட்டு வரவும் இல்லை. ஸோ மிக்சியை வச்சு தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலர் கேட்பாங்க, மிக்சியில் ஆட்டுறதும் உங்களுக்கு ஓகேவா, நல்லா வருமா இட்லி தோசை அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா வருங்க, சூப்பராக வரும். ஆனால் என்ன ஒன்றுனா, இப்போ கிரைண்டரில் ஆட்டும்போது பார்த்திங்கன்னா மாவு நிறையா கிடைக்கும். ஆனால் மிக்சியில் ஆட்டும்போது அதோட மாவு ரொம்ப கம்மியாகவே வரும். இப்போ கிரைண்டரில் ஆட்டினா உங்களுக்கு 1 வாரத்துக்கு வருது அப்படின்னா, மிக்சியில் ஆட்டினா எனக்கு 3 டேஸ் தான் வரும். ஸோ குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடி டேஸ்ட்டு, இட்லி தோசை எல்லாமே சூப்பராக வரும். இந்த வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி இதெல்லாம் வைப்பேன் பார்த்தீங்களா, அந்த செல்ஃபு, அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சிலை இருக்கிற ஒரு இது வெள்ளியில் ஒரு இது இருக்கும். ஸோ அதுவுமே கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதையும் தொடச்சி அந்த இடத்த க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னதால் வீட்டெல்லாம் நான் கூட்டி விட்டுட்டேன். ஸோ அதை நான் அவ்வளோவா வீடியோ எடுக்கலை உங்களுக்கு. பாருங்கள், இப்போ க்ளீன் ஆகிடுச்சா, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சது, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணது, அந்த பாத்திரம்லாம் நிறையவே இருந்தது. ஸோ அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வர்றதுக்கு ரொம்ப வேலை இருக்காது. ஜாலியாக நம்ம டிவி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், குட்டி பையன் வந்ததுக்கப்புறம். ரெண்டாவது சிங்கில் பாத்திரம் இருந்துக்கிட்டே இருந்தாலே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கிச்சனில் வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான்
லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் குப்பையும் எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சுட்டேன். நாளை காலையில் க்ளீன் பண்ணுறவங்க வந்தாங்கன்னா நம்மளை பெல் அடிக்கவே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்து வேற ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.